ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பொது தமிழிலிருந்து கத்தி என்ற ரத்தம் என்ற பாடல் பற்றி பார்க்கலாம். கத்தி என்ற ரத்தம் என்ற பாடல் எழுதினவங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. சரி, வாங்க இப்போ பாடலோட பொருள்குள்ள போகலாம். கத்தி என்ற ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வு. அதாவது இந்த பற்றியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாமக்கல் கவிஞர் இப்போ ஒரு போர் நடத்த போர் தான் சொல்கிறாரு. அதாவது அந்த போரில் கத்தி கிடையாது, ரத்தம் கிடையாது, ஆனால் அது ஒரு யுத்தம் நடத்த போகிறோம். இந்த யுத்தத்தில் சத்தியத்தை நம்புகிறவங்க மட்டும் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, ஒண்டி அண்டி குண்டு விட்டும் உயிர்ப்பறித்தல் இன்றியே மண்டலத்தில் கண்டில்லாத சண்டை ஒன்று புதுமையே. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு போரை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது இந்த போரில் நம்ம யாரையுமே துன்பப்படுத்த போகிறதில்ல, யார் மேலேயும் குண்டு போடுறது கிடையாது, எந்த உயிரையும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. அவங்க நம்ம மேலே உயிர் பறிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணினாலும் நாம் சத்தியத்தை மட்டுமே நம்பி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குதிரை இல்லை யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும் இல்லை, எற்றும் ஆசை இல்லதாய். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான், நம்மளுக்கு எந்த படைகளும் கிடையாது, குதிரை படை கிடையாது, யானை படை கிடையாது, நம்ம யாரையும் கொல்றோன்ற ஆசை கிடையாது. அந்த ஆசை இருந்தால் தான் நம்மளுக்கு சில படைகள் தேவை, அதை வச்சு நம்ம கொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு எதிரேன்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் இல்லை தாபம் இல்லை, சாபங்கூறல் இல்லையே, பாபமான செய்கையொன்றும் பண்ணும் ஆசை இன்றே. அதாவது நம்மளுக்கு யார் மேலேயும் கோபமும் கிடையாது, சாபமும் கிடையாது, நம்ம யாரையும் துன்புறுத்த போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம், கண்டது இல்லை கேட்டது இல்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததை நாம் பார்த்துட. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போர் நடத்துறதுக்கு நம்ம ஏதோ புண்ணியம் தான் செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு போரை யாரும் கேட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டு பற்றி, காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே. அது இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த போர் காந்தி மகான் செய்த போர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி மகான் காட்டிய வழியில் தான் நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பொருளோட அர்த்தம்.